அன்பான மக்களே, நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இல்லையா மகாநதி சீரியல். அதோட அப்கமிங் தான் இப்போ வந்து நமக்கு வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நர்மதா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டதுக்கப்புறமா கடைக்கு போகணும், அது பொருள் வாங்கிட்டு வா காவேரி அப்படின்னு சொல்லி வந்து சாரதா சொல்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து குமரன் சொல்வார், நான் போய் வாங்கிட்டு வரத்த என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் இருக்குது மாப்பிள்ள, நான் சின்ன சின்ன விஷயந்தான் அதை நாங்கள் பார்த்துக்குறோம், காவேரி கிட்ட வந்து சொல்லி விடுறாங்க அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, காவேரி நீ போய் கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நாள் இதே காஸ்டியூமில் தான் வந்து விஜய்கிட்டே பேசுகிறாங்க. அப்போ விஜய் வந்து இந்த பக்கம் நின்றுருக்கும் போது, அப்போ காவேரி வந்து வெளியில் வந்தோடனே விஜய் தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, நேற்று நீ வந்து மாமிக்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேல, பாரு உன்னை எப்படி கடுப்பு ஏற்றுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய்கிட்ட வருவாங்க. காவேரி வந்து விஜய்கிட்ட வரும்போது விஜய் வந்து பேசும்போது அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க. காவேரி என்னாச்சு காவேரி அமைதியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்கள் அம்மாக்கிட்ட எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி நான் வந்து சொல்லியிருக்கேங்க அப்படின்னு சொல்லி சொன்னமே விஜய் வந்து அமைதியாக நிற்பார். ஏன் அமைதியாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறமா வந்து காவேரி நினைப்பாங்க, காண்டாவுதா கடுப்பாகுதா நான் சொல்லும்போது, அது மாதிரி தானே எனக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து மைண்டில் வந்து அவங்களாம் சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ விஜய் சொல்லுவார், ஆமாம் காவேரி நீ சொன்னே எனக்கு செம்மையாக காண்டாயிடுச்சு, செம்ம கடுப்பாயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்வார். என்னடா நம்ம மனசுக்குள்ளே நினச்சதை இவர் வந்து வெளியில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி காவேரி நினைப்பாங்க. அப்போ விஜய் சொல்வார், என்ன காவேரி உன்னோட மைண்டு வாய்ஸு என் வாய் வழியாக வந்துடுச்சு அப்படின்னு. காவேரி சாக்காய் நிற்பாங்க. அந்த கடைக்கு போகிற டைமில் கொஞ்சம் 2 பேர்த்துக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் போல், கொஞ்சம் டாம் அண்ட் ஜெரியாக சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. காவேரி கடைக்கு போகும்போது காவேரி கீழே இறங்கி போனதுக்கப்புறமா பின்னாடியே போவார். போய் காவேரி கிட்டே என்ன ஆச்சு காவேரி, என்ன கடைக்கு போறியா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேணாங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லும்போது, இல்லை நான் வருவேன், உனக்கு துணையாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கூடயே போகிறாரு. அந்த இடத்துல 2 பேருமே கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. காவேரி வந்து என்கிட்ட பேசாதீங்க, எங்கள் அம்மாவை பார்த்து திட்டுவாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மாமிக்கிட்ட வந்து பொண்ணு பார்க்க சொல்கிறீங்க, அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. இல்லை காவேரி நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்வார். சும்மா கூட நீங்கள் ஏன் சொன்னீங்க, எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லாமே, சரி 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 சொல்லும், இனிமேல் நான் வந்து சொல்ல மாட்டேன், நீ வந்து ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார். அந்த இடத்துல அது செம்மையாக இருக்குங்க, செம்ம க்யூட்டாக வந்து 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து தான் வந்து காவேரி வந்து இப்போ விஜய் வந்து வெளியில் போயிடுவார். வெளியில் போனதுக்கப்புறமா காவேரி படியில் வந்து உட்காந்துக்கிட்டு நர்மதாவுக்கு வேணுங்கிறது நம்ம செய்யணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் தாலியை வந்து கழுத்தில் கட்டின தாலியை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு பிக்சர் வந்தது இல்லையா, அது அடுத்தடுத்து இனி அப்கமிங்கில் வரும்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம்.